இது நம்ம வீடு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த அழகான வீடு ரொம்பவுமே ஸ்பெஷலாவே கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா 4 பெட்ரூம்ஸ் கொடுத்து ஒரு வசதியான வீடு கட்டுறதுக்கு 5 சென்ட் 6 சென்ட் இடம் தேவைப்படுமேன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். ஆனா இங்க 3 சென்ட் இடத்துலயே 2 கிங் சைஸ் பெட்ரூம், 2 மாஸ்டர் பெட்ரூம், 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி போர்டிகோ ஸ்பேஸ், மேசிவான லிவிங் ஹால், இல்லத்தரசிங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி தனி கிச்சன், டைனிங், ஸ்பேசிஸ் கவர்டு பால்கனி ஏரியா, அது போக இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பெட்ரூம்ஸோட அட்டாச்டு பாத்ரூமை கூட 10க்கு 4ன்னு வசதியா கொடுத்து அட்டகாசமா இந்த வீட்டோட பிளானிங் ரெடி பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்ல இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ரூம்ஸ்க்கும் கண்களை கவரும் விதமா இன்டீரியர் டிசைன் செஞ்சு வீட்டுவே வேற லெவல்ல கிராண்டா ரெடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீடு எங்க வந்திருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, இது எல்லாமே வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த அழகான 4 BHK வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட் 42 அடி அகலத்திலையும் 36 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷன்ல வீட்டை இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்து 2350 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஆரஞ்சு, ஒயிட், லைட் அண்ட் டார்க் கிரே கலர் தீம்ல பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து யூ ஷேப்லையும் எல் டைப்லையும் நிறைய பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட கவர்ட் பால்கனி ஏரியா எலிவேஷன்ல தெரிகிற மாதிரி நீட்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை இந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட்டும் கார் பார்க்கிங்க்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய மெட்டல் கேட் CNC லேசர் கேட் டிசைன்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனதும் இங்கே 15.5க்கு 15.5ங்கிற நீலகலத்தோட பெரிய போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோட 2 சைடு வால்லையுமே பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே சீலிங்லேயும் சன்சைட்லையும் நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் யூடிலிட்டி டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. ரெண்டுமே 8000 லிட்டரில் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட ரைட் ஹேண்ட் சைட் செட் பேக் ஏரியாவில் சிலிண்டரில் வெளியிலே வச்சுக்கிற மாதிரி சேஃப்டி பர்பஸுக்காக இங்கே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தெற்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இங்கே 16க்கு 17ங்கிற அளவில் பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ரௌன் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக இங்கே 3 உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் நீட்டான டிசைனில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டு ஃபுல்லாமே கோல்டன் பாம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் வாலில் ஸ்டார்கேஸுக்கு கீழே UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கீழே செட்டப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினெட்டும் சைடில் ஷோகேசிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பாக்ஸ் டைப்பில் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம வீட்டோட டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆயிட்டோம். இதோட மொத்த அளவு 10க்கு 16. இந்த டைனிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் கிச்சனோட ஃப்ளோரிங்க்கும் 2x4 மேட் ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக சீலிங்கில் 4 கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி சென்டரில் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் சமைச்ச ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. அங்கேயே கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனும் மாட்டி கொடுத்துருவாங்க. இது டைனிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா கேபினெட். CNC லேசர் கட் டிசைன்ஸோட டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன். வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து லெஃப்ட் சைட் கார்னரில் சிங்கை SSTயில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் ப்ளோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி 2 சைடு வால்லையுமே 2 உட்டன் விண்டோஸும் அது போக கிச்சனோட பேக் சைடு வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி லென்த்தியான வால் யூனிட்டும் 2 லெவலில் RCC லேப்ட் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க.
இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் கிங் சைஸ் பெட்ரூமோட டோர். நிலவு சாலிடில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளாஸ்டிக் புட்ன டோரை மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இந்த பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 16x16. பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் 16 அடிக்குமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ரூஃப் கபோர்ட், லிண்டர் லெவலில் ஆர்சிசி, லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், ரைட் சைட் கார்னரில் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட அங்கே ஸ்டடி டேபிளும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட நார்த்தன் சைட் வாலில் சின்னதாக ஒரு டிவி யூனிட்டும், சீலிங் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக சீலிங் ஃபேனும் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 10x4. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸும் வால்ஸுக்குள்ளாமே கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோரை வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி கொடுத்துருவாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டேர் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம். இதோட அளவு 16x16. பெட்ரூமோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் சின்னதாக வால் மவுண்டட் டிவி நீட்டும், சீலிங்கில் நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட், ஃபோக்கஸ் லைட்டும், வெஸ்டர்ன் சைட் வாலில் கார்னரில் விண்டோக்கு பக்கத்துலேயே புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட சவுத்தன் சைடில் 2 லெவலில் ஆர்சிசி, லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட வால்ரூஃப் கபோர்டும் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவும் 10x4. கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் இந்த பாத்ரூமோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூம்லேயும் ஆர்சிசி, லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு, கீழே ஃபுல்லாமே வால்ரூஃப் கபோர்ட், சைடில் விண்டோக்கு பக்கத்துலேயே ஸ்டடி டேபிள் கொடுத்து இன்டீரியர் டிசைன் செஞ்சுருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8.75x4. தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லா ரூம்ஸ்க்கும் போகிற மாதிரி பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக ஒரு ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. ஃபோர்த் மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறக்கு முன்னாடி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பேசேஜ் அமைச்சு கொடுத்து அங்கே ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட ஃபோர்த் மாஸ்டர் பெட்ரூமை ரீச் ஆகிட்டோம். இதோட அளவும் 10x16. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ், கபோர்ட் ஒர்க், மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப், வென்டிலேஷனுக்காக 3 வுடன் விண்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க. சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது ஃபோர்த் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 10x4. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. பாத்ரூமுக்கான டோரையும் வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டிடுவாங்க. ஃபோர்த் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் பேசேஜோட நார்த்தன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே கவர்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக ஸ்ட்ராங்கான மெட்டல் டோரும் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் இங்கே கவர்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 10.75x 15.75. ஃப்ரண்ட் பேரப்பெட்டு வால்க்கு பதிலாக எல் டைப்பில் டஃபன் கிளாஸ் கொடுத்து அங்கே ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சிருக்காங்க. பால்கனியோட ஒன்சிட் கார்னரில் டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு. ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன்சிட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் துணி காய்ப்பறக்கான ஆங்கிள் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அது போக 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் வடவழியில் மருதமலை ரோட்டில் நவாவூர் பிரிவுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 1,35,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறக்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.